Yoga is not magic, sword swallowing or crystal gazing, but it's the art of super living as discovered by the ancient sages of India in 1500 BC. If the Western brothers only could learn the methods of the yogis, then they would learn to live 100 years in perfect health, happiness and great success. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும். இது 49வது சாப்டர். இதுதான் புத்தகத்தோட லாஸ்ட் சாப்டர். இதில் அவர் எப்போ காலமாகிறாருன்னா 1952 மார்ச் 7ஆம் தேதி காலமாகிறார். காலமான பிறகு இவர் அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்காவில் அவரோட சென்டரில் தான் காலமாகிறார். அவர் அதுக்கு முன்னாடி ஒருத்தரை இன்வைட் பண்ணுறாரு. அவர் இந்திய தூதரகத்தோட ஒரு மிக முக்கியமான அதிகாரி. அவரை இன்வைட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு ஸ்பீச், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. அவங்கள கௌரவிக்கப்படுறதுக்காக இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துட்டு அடுத்த நாள் மார்ச் 7ஆம் தேதி 1952ஆம் ஆண்டு அவர் காலமாகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதம் நிகழுது. அதாவது 20 நாள் அவரை புதைக்கலை. அதே மாதிரி அவர் அந்த இதில் வச்சுருக்காங்க அவரோட பாடியை. அதுலேருந்து எந்த ஒரு நாத்தமோ எந்த ஒரு ஸ்மெல்லோ உடம்பு டீகம்போஸ் ஆகுறது அது எதுவுமே இல்லை. அப்படியே எப்படி அவர் இறந்தாரோ அதே மாதிரி தான் பாடி 20 நாள் வரைக்கும் அப்படியே இருந்திருக்கு. இது சரித்திரத்தின் மிக முக்கியமான நிகழ்வாக இங்கே பதியப்படுது. என்னென்னா எப்படி இது சாத்தியம்? எப்படின்னா அவர் பண்ண பயிற்சி. அவர் கிரியா யோகியாக தன்னோட பயிற்சியை ரொம்ப சிறப்பாக பண்ணதால் அவர் இறந்த பிறகு கூட அந்த உடல் வாடாமல் இருந்தது. ஸோ கிரியா யோகாவை இவர் உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு லகரி மகாசாயல், மகாவதார் பாபாஜி எல்லாருமே இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவரோட குரு தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. இந்த கிரியா யோகா பண்ண அது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது. அதான் சொல்லுவார், செல்ஃப் ரியலைசேஷன் பற்றி ஒரு ஃபெல்லோஷிப், அதாவது ஒரு கோர்ஸ் இவர் கண்டக்ட் பண்ணுவார். அமெரிக்கா போன பிறகு அங்கே நிறைய சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. கலிஃபோர்னியாலேயே பார்த்திங்கன்னா நிறைய சென்டர்ஸு இந்த யோகாவை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அப்போ நிறைய வாய்ப்புகள் இருந்தது. இவரும் அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. மக்களும் அவரை தேடி வந்தாங்க. அந்த காலகட்டம், அதாவது 1940லேருந்து 1950 வரைக்கும் என்ன அங்கே செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்ட காலகட்டம். அப்படி அந்த ஒரு போர் காலகட்டத்தில் கூட எல்லாருமே யோகாவை தேடி போனாங்க. அந்த கிரியா யோகா பயிற்சி பண்ணாங்க. அப்போ இவர் சொல்லுவார், அவருக்கு அவர் ஒரு இந்து, ஆன்மீகவாதியை பொறுத்த வரைக்கும் எந்த மதமும் கிடையாது. ஆனால் இந்து சமயத்தில் பிறந்திருக்காரு. அவர் இந்த ஜீசஸோட பைபிளை பற்றி ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணார். அது எப்படி அவரோட பாசிபிள் அப்படின்னு மற்றவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் தவத்தில் உட்காரும்போது ஒரு நாள் ஜீசஸே அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. அது எப்படி நடக்குதுங்கிறது அவர் தெளிவாக எழுதியிருக்காரு. இவர் சாதாரண அறையில் கண்ணை மூடி ஜீசஸை நினச்சிக்கிட்டே இருக்கார். ஏன்னா அந்த பைபிளை பற்றி அவர் பிரசங்கம் கொடுக்கணும் அடுத்த நாளுக்கு. அப்போ இருக்கும்போது அவர் முன்னாடி ஜீசஸ் தோன்றுகிறார். அப்போ அந்த ரூமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு லெவலில் இருக்கும். அதான் அந்த எனர்ஜி லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு, ஆனந்தமான மனநிலையில் இருந்துச்சு. அப்போ ஜீசஸை அவர் பார்க்குறாரு. அவர் ஒரு 25 வயசு பையன் மாதிரி இருக்காராம். நல்ல அந்த மீசை தாடியெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் ஒரு லெவலாக இருந்தான். அதை முடி ரொம்ப கருன்னு இருந்துச்சான். அவர் சில வார்த்தைகளை சொல்கிறாராம். அந்த வார்த்தைகள் என்னென்னு அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. ஆனால் அந்த வார்த்தைகள் இதில் அவர் எழுதலை. ஒரு வார்த்தைகள் சொன்னதாக மட்டும் சூட்சமமாக அதில் பதிவிடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் தானாக உருவாகுதான். அந்த கிண்ணம் ஜீசஸோட வாய்க்கிட்ட திருப்பி யோகானந்தர் பரமஹம்சர் வாய்க்கிட்ட போதான். அதுக்கு திருப்பி மறுபடியும் ஜீசஸோட வாய்க்கு போதான். அதுக்கப்புறம் அந்த கிண்ணம் மறைஞ்சு போயிடுதான். இந்த மாதிரி ஒரு முக்கியமான அந்த ஆன்மீக அனுபவத்தை அவர் ரொம்ப இயல்பாக இதில் எழுதியிருக்கார். இதுதான் ஸ்பிரிச்சுவல் பர்சனுக்கு இந்த புக்கை படிக்கும்போது நிறைய இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆன்மீகவாதிகள் தங்களோட ஆன்மீக அனுபவத்தை அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன் ஷேர் பண்ண மாட்டாங்கன்னா இதில் லாஜிக்கே இருக்காது. இப்போ பாரு, யோகானந்த பரமஹம்சர் ஜீசஸை பார்த்துருக்காரு அப்படின்னு இவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இதை மற்றவங்ககிட்ட சொன்னால் கிறிஸ்டியன்ஸு யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நானே அவ்வளோ ஈகராக அவரை நான் பிடிச்சிக்கிறேன், எனக்கு காட்சி தராதவங்க உங்களுக்கு தருவாங்களா, அப்படி விதண்டாவாதத்தை கொண்டு போவாங்க. அதுக்கு எந்த இடமும் இவர் கொடுக்கவே இல்லை. தன்னோட அனுபவத்தை கிளியராக தெளிவாக ரொம்ப ஆணித்தனமாக எழுதியிருப்பார்.
ஸோ ஆன்மீகத்தில் யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கோ, இல்லை ஆன்மீகத்தை நல்லா பயிற்சி பண்ணுறவங்க, அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யோகியின் சுயசரிதத்தை வாங்கி படிங்க. அதை படிக்கும்போது ஆன்மீகம் சார்ந்த நிறைய தெளிவுகள் வந்து இதில் கிடைக்கும். இதில் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு மட்டும் கிடையாது, அவர் சந்தித்த நிறைய மகான்கள் சித்தர்களை பற்றி எழுதியிருப்பார். அதான் சொல்லுவார், இந்தியா வந்து இந்த கிரியா யோகத்தை கொடுத்ததில்ல வெளி உலகத்துக்கு, இதை விட பெஸ்ட்டு கிஃப்ட்டு இந்தியாவில் தரவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கிஃப்டை கிரியா யோகத்தை மற்ற மேலை நாடுகளுக்கு கொடுத்துருக்கு. இது ஒன்றுமே போதுமானது. அதே போல் கிரியா யோகம் என்ன கொடுக்குதுன்னா, என்ன மாதிரி உலகத்தை அது கொண்டு வருதுன்னா, எல்லாருமே வந்து சமம், அன்பு எல்லாருக்குமே இருக்கணும், பொறுமையாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, தங்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு லைஃப்பை லீட் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கலாக யோசிப்பாங்க, தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத கற்பனைகள் எதுவுமே இருக்காது, அங்கே தான்கிற அகங்காரம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதர்களாக அந்த உலகம் இருக்கும். அந்த உலகத்தை இந்த கிரியா யோகம் வந்து உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு உலகத்தை இவரை வந்து உருவாக்கணுங்கிறதுக்காக இவரோட அசைன்மெண்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது. இதை வந்து அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சார். செஞ்ச பிறகு இறந்த பிறகு கூட நான் ஒரு மிகப்பெரிய கிரியா யோகிங்கிறத அந்த 20 நாள் அந்த சடலம் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி கூட இருக்க முடியுமான்ட்டு. ஸோ இறந்தும் ஒரு யோகி வந்து எப்படி இருப்பாங்கிறத அவர் வந்து இருந்து காட்டியிருக்காரு. வாழும்போதும் தான் யோகி தான், இறந்த பிறகும் தான் யோகி தாங்கிறத எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இதை தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிரியா யோகத்தால் வேறு என்ன நன்மைகள், உடல் ஆரோக்கியம் அடையும், மனம் ஆரோக்கியம் அடையும், இந்த ஆத்மா வந்து பரிசுத்தம் அடையும். ஒரு உயிரோட நோக்கம் என்ன, அது இறைக்கிட்ட இருந்தால் வந்து திருப்பி இறையை போய் அடையணும், அதுதான் உயிரோட ட்ராவல். அந்த ட்ராவலுக்கு இந்த கிரியா யோகா ரொம்ப சூப்பராக நல்லபடியாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாரு. பகவத்கீதையில் இந்த கிருஷ்ணன் என்ன சொன்னார் அர்ஜுனருக்குன்னா, கிரியா யோகத்தை தான் சொல்லி கொடுத்தாராம். அப்படின்னு இந்த ஒரு புதுமையான செய்தி இந்த புத்தகத்திலேருந்து தான் நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. இதோட இந்த புத்தகம் வந்து நிறைவடையுது. கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் கூட இதை வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். सच्चिदानंद सद्गुरु